ஈசாப் கதைகள் குள்ளநரியும் அண்டங்காக்காயும் என்ற சிறுகதை. ஒரு தந்திரக்கார குள்ளநரி ஒரு நாள் ஒரு அண்டங்காக்காயை பார்த்தது. அந்த காக்கை தன் அலகில் வாசனை வீசும் தின்பண்ட துண்டு ஒன்றை கவ்வியபடி மரத்தின் மேல் உட்கார்ந்திருந்தது. குள்ளநரி அப்போது மிகவும் பசியுடன் இருந்ததால் காக்கையின் அலகில் பிடித்திருக்கும் தின்பண்டத்திற்காக ஏங்கியது. ஆனால் அண்டங்காக்காயோ நரியின் கைக்கு எட்டாதபடி உயரத்தில் இருந்தது. இருந்தாலும் குள்ளநரி தான் விரும்பியதை அடைவதற்காக ஒரு தந்திரமான திட்டத்தை சீக்கிரத்திலேயே தீர்மானித்து விட்டது. அது அந்த மரத்தின் அடியின் கீழே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய கூர்மையான கண்களினால் மரத்தின் மேலே இருந்த அண்டங்காக்காயை அண்ணாந்து பார்த்தது. ஓ, அருமை அண்டங்காக்காயே, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய்! பறவை இனத்திலேயே நீதான் அதிக மேன்மையானவன். உன்னுடைய இறகுகளின் வர்ணஜாலம் கண் கவரும்படியாக அவ்வளவு அற்புதமாக இருக்கின்றன. அதை போன்ற அழகு வாய்ந்த பொருளை இதற்கு முன்னால் யாராலுமே பார்த்திருக்க முடியாது. உன் உடல் அழகைப் போலவே அதற்கு பொருத்தமான விதத்தில் உன் குரலும் அமைந்திருந்தால் உண்மையிலேயே நீதான் பறவைகளின் அரசனாக விளங்கி வருவாய் என்று கத்தியது. குள்ளநரியின் இந்த புகழ்ச்சி வார்த்தைகள் அண்டங்காக்காயை மகிழ்ச்சி பெருக்கில் திளைக்கச் செய்துவிட்டன. அதனால் அது தன் உருவத்தைப் போலவே தன் குரலும் அதி அற்புதமானதுதான் என்பதை குள்ளநரிக்கு நிரூபித்து காட்டும் விதத்தில் மாமிசத்துண்டை கவ்வியிருந்த தன்னுடைய அழகை திறந்து விரித்தது. உடனே மாமிசத்துண்டு வாயிலிருந்து விடுபட்டு கீழே இருந்த குள்ளநரியின் காலடியில் வந்து விழுந்தது. சட்டென்று குள்ளநரி அந்த மாமிசத்தை கவ்விக்கொண்டு, ஏ அண்டங்காக்காயே, நான் உன்னுடைய அதி அற்புத அழகை பற்றிதான் பிரமாதமாக புகழ்ந்தேனே தவிர உன்னுடைய புத்தி கூர்மையை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை என்று கத்தியபடியே அந்த இடத்திலிருந்து வேகமாக ஓடி சென்று விட்டது.